இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நீதி இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து நம்மோடு பேசுகின்ற வேதாகம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். ஒரு நொடிக்கு 2 வேதாகமும் கொடுக்கப்படுகிறது. ஒரு நிமிடத்தில் 80 வேதாகமும் கொடுக்கப்படுகிறது. ஒரு மணி நேரத்திலே 4800 வேத புத்தகம் பிறருக்கு வழங்கப்படுகிறது. ஒரு நாளில் 11,52,000 வேதாகமும் கொடுக்கப்படுகிறது. ஒரு மாதத்தில் 3,57,12,000 வேதாகமும் பிறருக்காக கொடுக்கப்படுகிறது. ஒரு வருடத்தில் 42,85,44,000 வேதாகமம் வெளியிடப்படுகிறது. மிக அதிக நபர்களால் படிக்கிற புத்தகம் இந்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமம் சுமார் 2426 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நம்ம கைகளிலே ஒரு வேதாகமத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் அந்த வேதாகமத்தை திறந்து ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம்? ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாயிருக்கிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இந்த வேதத்தை மறந்தால் கர்த்தர் நம்முடைய பிள்ளையை மறந்து விடுவாராம். அந்த வார்த்தையை கேட்டு எத்தனை பேருக்கு அதை கேட்க முடிகிறது? கர்த்தருடைய வேதம் நம்மை கடிந்து கொள்கிறது. நாம் இந்த வேதத்தை மறந்தால் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை மறந்து விடுவாராம். எபேசியர் 4:31 சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷ்ணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம வாழ்க்கையில் கசப்பு, கோபம், மூர்க்கம் இதெல்லாம் விட்டுருங்க என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். எத்தனை பேர் அதை கேட்கிறோம்? ஆண்டவர் நம்முடைய கால்நடையை கூட, நடைகளை கூட கவனிக்கிறார். நீதிமொழிகளிலே ஒரு வசனம் சொல்கிறது, உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார். நம்மளுடைய போகிற பாதையை கூட ஆண்டவர் பார்க்கிறார். யாக்கோபு 3 முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதிலே போடப்பட்டிருக்கிறது நாவு. ஒரு நாவு நெருப்பு என்று சொல்லி, நாவை அடக்க வேண்டும் என்று சொல்லி. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேதாகமத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். நம்மளுடைய இந்த ஒவ்வொரு வசனத்தின் மூலமாகவும் கடிந்து கொள்கிறார். எத்தனை பேர் அதை கேட்கிறோம்? எபேசியர் 4:26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தணிய கிடவது. எத்தனை பேர் கோபத்தோடு இருக்கணும்? மற்றவர்கள் மேலே, சகோதரர்கள் மேலே, நம்மளுடைய குடும்பத்தின் உறவினர்கள் மேலே எவ்வளவு கோபத்தோடு நாம் இருக்கிறோம்? கர்த்தர் எச்சரிக்கிறார். இப்போது கூட நீதிமொழிகள் 6:25 ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சையாதே, அவள் தன் கண்ணிமைகளால் உன்னை பிடிக்க விடாதே. தவறான பாவ செயல்கள் இந்த கண்களிலிருந்து வெளிவருகிறது. நீதிமொழிகள் 4:20-27 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கைகள் என்ன செய்யுது, நம்ம கண்கள் என்ன செய்கிறது, கால்கள் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் அந்த பகுதியிலேயே நாம் வாசிக்கலாம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனத்துக்கு உன் செவியை சாயென்று போடப்பட்டிருக்கிறது. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்தை காத்துக்கொள். அவைகளை இப்போ கண்கள், நம் வசனம், அவனுடைய வசனம் நம்ம கண்களுக்குள்ள வைத்து காத்துக்கொள்ள வேண்டுமா? நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காக்கணும்.
வசனத்தை கண்களில் வைக்கணும், இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 4:25 உன் கண்கள் நேராய் நோக்க கிடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கிடவது. அப்போது நம்மளுடைய ஆண்டவர் சொல்கிறார், நம்ம கண்கள் நம்ம இந்த உலகத்துக்குள்ளே இருக்கோம், உலகத்தின் பாவம் இச்சைகள் உன்னை மேற்கொள்ளும் போது இந்த வசனம் உன் கண்ணில் இருக்கணும், இருதயத்தை காத்துக்கொள்ளணும், உன் கைகள் எப்படி இருக்கணும், உன் கால் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். நீதிமொழிகள் 4:26-27 உன் கால் நடை சீர்தூக்கிப்பார், வலது புறமும் இடது புறமும் சாயாது உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக என்று சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பக்குவப்படுத்துகிறார். இந்த வேதம் நமக்கு கடிந்து கொள்கிறது. எத்தனை பேர் இந்த வேதத்தை நாம் சுமக்கிறோம்? இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். நாம் இந்த விலையேற பெற்ற வேதாகமத்தை, இந்த புத்தகத்தை மற்றவர்களுக்கு கொடுப்போம். ஒருவேளை உங்களுக்கு வசதி இருந்தால் இல்லாதவர்களுக்கு வேத புத்தகத்தை வாங்கி கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு கிஃப்டே இந்த வேதாகமத்தை கொடுத்து பாருங்களேன். இந்த வேதத்தின் ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நம்மளுடைய கண்கள் திறக்க வேண்டும். இந்த 7 நாட்களும் இந்த வேதத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் என்பதை தியானித்தோம். இந்த வார்த்தைகள் நம்மளோடு பேசும் என்ற நிச்சயத்தை பெறுவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க, இந்த வேதத்தின் மூலம் எங்களுக்கு கற்று தந்திருக்கீங்க. இந்த வேதம் எங்களை சீர்படுத்துகிறது, எங்களை பலப்படுத்துகிறது, எங்களுக்கு கற்றுத்தருகிறது, எங்கள் நீதியின் பாதையில் நடத்துகிற சமாதானத்தை கற்றுத்தருகிறது, எங்கள் மருந்தாக இருக்கிறது என்று சொல்லி நிறைய காரியங்களை தந்தீங்க இயேசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்க கிருபை தாங்க. இன்னும் நாங்கள் வேதத்தை வாசிக்க அதன்படி வாழ எங்களை பக்குவப்படுத்துங்களா. ஆவி ஆத்மா சரீரத்தை கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்திக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே. ஆமேன், ஆமேன்.